திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு வரணும், நீங்கள் இருக்கீங்களா அப்படி சொன்னால் அவருக்கு அந்த நிமிஷத்துலேயே நான் வந்து இந்த பொருத்தம் நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருவேன். இது என்னுடைய குரு காட்டிய வழி. அந்த ஜாதகர் நேரில் வந்து பார்த்தோன்னாக்கா கணக்கு போட்டு பார்த்தா 100% கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு ஜாதகம் மிஸ் ஆனதில்லை. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரம் வேப்ப மரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2 தீபம் நெய் தீபம் ஏற்றி அந்த தெய்வத்தை வணங்குங்க. அந்த இடத்துல வணங்கும்போது என்ன பலன் அப்படின்னா 5 கிரகங்கள் 5 தெய்வங்களை நம்ம வணங்கின மாதிரி அர்த்தம். கடல் நீராடல் பண்ணணும் ரொம்ப கண்டிப்பாக. அப்படி முடியலைங்க, எங்கெங்கே கடல் ரொம்ப தூரத்தில் இருக்குது, இந்த பக்கம் போனாலும் ஏகப்பட்ட செலவாகுது, இந்த பக்கம் போனாலும் ஏகப்பட்ட செலவாகுது அப்படி சொல்கிறவங்க வீட்டிலேயே கல்லுப்பு இருந்ததுன்னா கரைச்சி அந்த குளியலில் குளிக்கலாம். இது தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு வர்றேன். நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் சொல்லும்போது அவங்க அந்த கர்மாவிலேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. மேலும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த வேல்முருகன் ஐயா அவர்கள், அருள்வாக்கு ஜோதிடர் ஐயா அவர்கள் சிறிது நேரம் சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாக பேசுகிறார். கன்னி பேச்சு. நீண்ட காலமாக வாய்ப்பு கேட்டார், இன்று தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். கொஞ்ச நேரம் எடுத்துக்கங்க. குருபியோ நம. குருவே சரணம், குருவடி சரணம். என்னை பெற்ற தாய் தந்தையரை வணங்கி எனக்கு ஜோதிட அறிவை அளித்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னுடைய சிறிய உரையை நான் துவக்குகிறேன். என்னுடைய பெயர் வேல்முருகன். நான் தர்மபுரியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். கணக்கன்பட்டி பழனி கணக்கன்பட்டி ஐயா என்னுடைய உடம்பில் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார். அவர் மூலியமாக இப்பொழுது பலன் எடுப்பது என்ன என்றால், ஒரு நபர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு பார்க்காமே பலன் சொல்லலாம். இன்றைக்கி ஒருத்தர் வர்றார், ஜாதகம் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஐயா திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு வரணும், நீங்கள் இருக்கீங்களா அப்படி சொன்னால் அவருக்கு அந்த நிமிஷத்துலேயே நான் வந்து இந்த பொருத்தம் நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருவேன். இது என்னுடைய குரு காட்டிய வழி. அந்த ஜாதகர் நேரில் வந்து பார்த்தோன்னாக்கா கணக்கு போட்டு பார்த்தா 100% கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு ஜாதகம் மிஸ் ஆனதில்லை. இதனுடைய காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய முன்னோர் இருக்கக்கூடிய குருமார்கள் நமக்கு தெரிவித்த ஒரு வழிபாடுகள் முறைகள் தான். அந்த வழிபாட்டு முறைகளில் என்னுடைய குருமார்கள் கொடுத்த சிறப்பான விதிகள் எப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரம் வேப்ப மரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2 தீபம் நெய் தீபம் ஏற்றி அந்த தெய்வத்தை வணங்குங்க. அந்த இடத்துல வணங்கும்போது என்ன பலன் அப்படின்னா 5 கிரகங்கள் 5 தெய்வங்களை நம்ம வணங்கின மாதிரி அர்த்தம். அப்படின்னா யாருங்க? வேப்பமரம் அம்மா, அரச மரம் அப்பா, அங்கே ராகு இருக்குது, கேது இருக்குது, விநாயகர் இருக்கிறார். இந்த 5 தெய்வத்தை நம்ம தொடர்ந்து யார் 48 நாட்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஞானம் அபரிவிதமாக வந்து சேரும் என்றது நிதர்சனமான உண்மை. அடுத்தபடியாக நம்ம ஜோசியர்கள் எல்லாருமே வந்து ஒரு தட்சணை வாங்குகிறோம். அது அளவு பொறுத்து இல்லை. ஒரே ரூபானாலும் சரி, 1000 ரூபானாலும் 5000 ரூபாய் 5 லட்ச ரூபா இருந்தாலும் சரி, அதில் வரக்கூடிய வாடிக்கையாளருடைய கர்மா நம்மளுக்கு வந்து சேருது. அது உணர்றீங்களா நம்ம ஜோதிடர்கள்? ரைட். இதை நாம் ஏதாவது வழியில் நம்ம வந்து தீர்த்து ஆகணும். இல்லைன்னா அவங்க கர்மா நம்ம தொடர்ந்து வந்து நம்ம குடும்பத்தை நம்ம சந்ததிகளை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் கொடுக்கும். இதிலிருந்து மீட்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கடல் நீராடல் பண்ணணும் ரொம்ப கண்டிப்பாக. அப்படி முடியலைங்க, எங்கெங்கே கடல் ரொம்ப தூரத்தில் இருக்குது, இந்த பக்கம் போனாலும் ஏகப்பட்ட செலவாகுது, இந்த பக்கம் போனாலும் ஏகப்பட்ட செலவாகுது அப்படி சொல்கிறவங்க வீட்டிலேயே கல்லுப்பு இருந்ததுன்னா கரைச்சி அந்த குளியலில் குளிக்கலாம். இது தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு வர்றேன். நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் சொல்லும்போது அவங்க அந்த கர்மாவிலேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டைம் வரும்போது ஐயா தான் நமக்கு ஒரு சின்ன மேலும் ஒரு வழிகாட்டி கொடுத்தாரு. உப்பு குளியலோட கோமிய குளியல் பண்ணுங்க. அந்த கோமிய குளியல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒரு சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் என்னாலும் சிறப்பு, அந்தளவு சிறப்பு அப்படின்னாரு. மற்றும் ஒரு விஷயம் என்னென்னா, பாலால் அபிஷேகம் பண்ணுங்க. பாக்கெட் பால் வாங்கக்கூடாது.
டின் பாலை வாங்கணும். அதுவும் குறிப்பாக வந்து வெண்ணெய் எடுக்காத பாலெல்லாம் வாங்கி நீங்கள் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறீங்களா, இப்போ சாமிக்கு எப்படி அபிஷேகம் பண்ணும்போது நம்ம இப்படி தொட்டு பண்ணுறோங்களோ அந்த மாதிரி நம்முடைய இதில் வந்து பிளாஸ்டிக் ஜக்கில் மட்டும் இல்லாமல் மெட்டல், பித்தளை, செம்பு, இது மாதிரி ஏதாவது ஒரு மெட்டல் சொம்பில் பாலை எடுத்துக்கிட்டு கிழக்கு நோக்கி உட்காந்துக்கிட்டு கீழே ஏதாவது மனை போட்டிருக்கணும், இல்லைன்னா ஸ்டூலில் உட்காந்து ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது எப்படி அப்படியே மனதார அப்படியே இது பண்ணிட்டு ஊற்றிக்கிட்டே வந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் எப்படி ஊற்றுறாங்களோ அதே மாதிரி அப்படியே உங்கள் கண்களை மூடி ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி உங்களுடைய பெயரை அப்படியே உச்சரிச்சுக்கிட்டே, உங்களுடைய பெயர் என்னவோ அந்த பெயர் அப்படியே உச்சரிச்சுக்கிட்டு அந்த நபருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு அதுக்கு பிறகு நார்மலான குளியல் குளிச்சுட்டு வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியாத ஒரு அற்புதமான சக்தி உங்கள்கிட்ட வந்திருக்குதுன்னு நீங்கள் உணரலாம். அதே போல் நம்ம சில இடத்துங்களுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த போயிட்டு வந்த பிறகு என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பிரச்சனையாகுது. இது ஜோதிடர்களாகட்டும் இல்லை வாடிக்கையாளர்களாகட்டும், அந்த மாதிரி நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள காளியம்மன் கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்கள் வயதுக்கு ஏற்ற எலுமிச்சம்பழத்தை பார்கின் பண்ணாமல் விலை, எனக்கு வந்து 35 வயசுங்க, எனக்கு 40 வயசு அப்படின்னா அந்த 40 எலுமிச்சம்பழம் இந்த பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அந்த 40 எலுமிச்சம்பழத்தை எவ்வளோங்க, 7 ரூபா, 6 ரூபா, 5 ரூபா போட்டுக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்கக்கூடாது. ஜோதிடர்களாகட்டும் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும். அந்த வயதுக்கேற்ற எலுமிச்சம்பழத்தை நல்லதாக வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கு போங்க. அந்த அம்மன் தெய்வத்திட்ட போயிட்டு உங்களுடைய கோரிக்கைக்குள்ள அந்த அப்படியே கையில் இப்படி வச்சுக்கிட்டு, அம்மா எனக்கு இந்த பிரச்சனைக்கு இது எனக்கு தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே தொட்டு வணங்கிட்டு அந்த கோயிலை ஒரு தடவை வலம் வந்துட்டு அந்த கோயிலே உட்காந்து அந்த எலுமிச்சம்பழத்தை கோக்கணும். இப்படி கோத்துட்டு ஒவ்வொரு கோக்கும்போதும் உங்களுடைய என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கையால் தொட்டுட்டு இப்படி தொட்டுட்டு மறுபடியும் மீண்டும் ஒரு தடவை அந்த வளத்தை வந்து முடிச்சுட்டு அந்த அம்மன் கழுத்தில் போட்டுட்டு வாங்க. எப்பேற்பட்ட எதிர்மறை எண்ணங்களும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு விலகி போயிடுங்க. இது நான் நிறைய பேர்களுக்கு கொடுத்து அனுபவித்த ஒரு பரிகாரங்கள் சொல்லலாம். அதே போல் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னா விடியற்கால 5:45 to 6:15 நம்ம வீட்டுக்கு வடக்கு பதில் எந்த திசை இருந்த அவசியம் இல்லை. நம்ம வீட்டு வாசப்படியில் 5:45 to 6:15 ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். அந்த தீபத்தை விளக்கெண்ணெயில் வாங்கி வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அற்புதமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் அந்த தீபத்துக்கு உண்டு. திருமண தடை நம்மளுக்கு இருந்தாலும் சரியே, நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் சரியே, நம்முடைய வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரியே, அவர்களுக்கு திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குங்க. அங்கே பிரம்மஹத்தி தோஷம், அந்த தோஷங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்தில் யாராவது 2 திருமணம் பண்ணாங்க, இல்லை பெண்ணால் இருக்கக்கூடிய சாபம், இல்லை நம்ம இதில் வந்து ஜாதி மாதிரி திருமணம் நடந்து அதனால் வரக்கூடிய சாபம், பெண் சாபம், பத்தினி சாபம், சுபங்களி சாபம் என்று சொல்லக்கூடிய சாபங்களால் நம்ம குடும்பத்திலேயோ இல்லை நம்முடைய வாடிக்கையாளர்களோ இருந்தால் அவங்கள பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணக்கூடிய திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் மகாலிங்கேஸ்வரர் இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் நீராடிட்டு அங்கே இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி அந்த தோஷ நிவர்த்தி பண்ணிவிட்டு எந்த ஜாதகருக்கு திருமண தடைகள் ஏற்படுதோ அந்த ஜாதகருடைய ஜாதகத்தை ஒரு 5 ஜாதகம் பிரிண்ட் எடுத்து திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மா கோயிலில் வந்து வச்சு படைச்சி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பிறகு அந்த நபரை வந்து பெண் வீட்டாருக்கோ மாப்பிள்ளை வீட்டாருக்கோ கொடுக்க சொல்லுங்கள். அந்த 5 ஜாதகம் வெளியே போகிறதுக்குள்ளரோ கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் நடந்தே தீரும். இது வரைக்கும் இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 65 திருமணம் நடத்தி கொடுத்துருக்கேன் நான். நான்ன்றதை விட எனக்குள்ளே இருக்கக்கூடிய குருமார்கள். அதே போல் திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கு திருமணம் நாளெல்லாம் பேச்சு மேய்ச்சியெல்லாம் முடிஞ்சுதுங்க, என்னான்னு தெரியல, போய் பதிலே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேட்செல்லாம் ஆகிடுச்சு, ஆனால் நல்ல பதில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அதே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருதுன்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் மங்கள துர்க்கை, மங்களாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க. மங்களங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீக்கக்கூடிய அந்த மங்களாம்பிகை, அந்த அம்மனுக்கு மாப்பிள்ளையினுடைய வயதோ இல்லை பெண்ணினுடைய வயது என்னவோ அந்த வயதுக்கேற்ற எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு அந்த மாப்பிள்ளையுடைய பேரோ பெண்ணுடைய பேர் மட்டும் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. இந்த கோணக்குழி வெட்டுன்னு சொல்லுவாங்க, கெடுக்கிறாங்க,
நல்லா வரணும் வந்துச்சுப்பா, யாரோ வழியில் பார்த்து கெடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி சுபகாரியங்கள் அற்புதமாக சீக்கிரமாக நடக்கும். அந்த கோயிலில் பரிகாரம் பண்ணினா அதிகபட்சம் 90 நாள் தாங்க. அதுக்கு மேலே மாப்பிள்ளை தனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, பெண் தனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. 100% நடக்குங்க. மேலும் இப்போது கடன் தீரத்துக்கு நிறைய விஷயங்கள் நிறைய குருமார்கள் சொல்லியிருந்தாங்க. மேலும் இருந்தாலும் ஒரு கூடுதல் தகவல் சொல்லிடுறேன். உங்களுக்கு எத்தனை லட்சங்கள் இல்லை கோடிகள் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ, இந்த நபர்கிட்டருந்து எனக்கு பணம் வரணும், அந்த நபர்கிட்டருந்து எனக்கு பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னா, அந்த நபருடைய அசல் என்னவோ எழுதிடுங்க. அந்த நம்ம செவ்வாய் ஓரையில் செவ்வாய்க்கிழமையில் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ, 1 லட்ச ரூபா கடன் இருக்குதுங்க, எனக்கு இன்றைக்கி 10 ரூபா தான் இருக்குது அப்படின்னா கூட அந்த 1 லட்ச ரூபா இந்த நபர் பேரில் போட்டு வசூல் போட்டுட்டு வரவு இந்த டேட்டில் அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஒரு 10 ரூபா தான் வரவு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த 10 ரூபாய் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, எத்தனை லட்சங்கள் இல்லை எத்தனை கோடிகள் இருந்தாலும் அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் 50% to 70% ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த பரிகாரங்கள் கிடைக்கும் சாமி. வாய்ப்பளித்த குருமார்களுக்கும் இதை கேட்டு வாழ்த்துக்களை அளிக்கக்கூடிய அனைத்து வருங்கால குருமார்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். 98420 89782 98420 89782 சர்க்குரு ஜோதிட நிலையம், தருமபுரி. அருள்வாக்கு சித்தர் வேல்முருகன், கேஜி வேல்முருகன், அருள்வாக்கு சித்தர், தருமபுரி. ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் 7 லட்ச ரூபா வாங்கிட்டு சொத்து அடமானம் வச்சுட்டு இந்த சொத்து மீட்டாக போதும், என்னோடய வாழ்க்கையில் வேறு எதுவும் சாதனையே தேவையில்லை அப்படின்னாரு. இந்த ஃபார்முலாவை நான் கொடுத்து 200 300 500ன்னு சேர்த்து இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஒரு 200 300 அப்படி சேர்த்து ஒரே வருஷத்தில் அந்த 7 லட்ச ரூபாய்க்கு ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துருச்சிங்க. அந்த சொத்தும் மீட்டுட்டார். இல்லை, அதோட செவ்வாய் ஓரை ரொம்ப சிறப்புங்க. ஐயா அவர்களுக்கு முதல்ல தன்னுடைய கன்னி பேச்சு பேசியிருக்கிறார். நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஐயா இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான தகவல்களை தந்த ஐயா அவர்களுக்கு நம்முடைய வாஸ்து சுந்தரவேல் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்.